5 பாயிண்ட்ஸ் நிறைய மேடைகளை சொல்லுவேன். பஞ்ச தந்திரம் வாழ்க்கையில் இதை பின்பற்றுங்க. பிரியும் முதல் விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிற ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் குழந்தைகள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. உங்கள் குழந்தைகளிடம் எது சிறப்பான விஷயமோ அதை கைப்பிடித்து அழைத்து செல்வதற்கு தாயும் தந்தையும் தயாராக இருங்கள். நம்பர் 3, தோல்வி என்பது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. சின்ன சின்ன தோல்விகளுக்கு மனம் வெம்பி மனம் உடைந்து தவறான முடிவை எடுக்காதே. எத்தனை முறை நீ தோற்கிறாயோ அத்தனை முறை நீ செதுக்கப்படுகிறாய். நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாய் என்பதை சொல்லிக் கொண்டே இருங்கள். நம்பர் 4, உறவினர்கள் முன்பு, மற்றவர்கள் முன்பு, உங்கள் குழந்தைகள் படிக்கிற நண்பர்கள் முன்பு, கூட படிக்கிற நண்பர்கள் முன்பு ஒருபோதும் உங்கள் குழந்தைகளை தாழ்வாக பேசவே பேசாதீர்கள். நம்பர் 4. நம்பர் 5, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஒரு ரோஜா கூட இன்னொரு ரோஜாவோடு வேறுபட்டது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு வேறுபட்டவன் என்பதை புரிந்து கொண்டு, என் குழந்தை எல்லாரிடமிருந்தும் வேறுபட்ட குழந்தை, இது ஒரு சிறப்பான குழந்தை, இது வாழ்க்கையை வாழப்போகிற குழந்தை. வாழ்க்கையில் வெற்றியை பெறுவது என்பது வேறு, வாழ்க்கையை வாழ்வது என்பது வேறு. வெற்றியை பெற்றவர்கள் வாழ்ந்தார்களா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் வாழ்க்கையை வாழ்பவர்கள் எல்லோருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியுடைய குழந்தைகளாக உங்கள் குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பஞ்ச தந்திரங்களை உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை ஈரோட்டு மண்ணுக்கு சொந்தக்காரனாகிய நான் என் பக்கத்து வீடான அந்தியூர் மக்களுக்கு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள். அன்புதான் அகிலத்தை ஆளும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.